உயர்கல்வி நிறுவனங்களை மீட்க உடனடி நடவடிக்கை அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா பல்கலைக்கழகனுடைய முன்னாள் துணைவேந்தர் பாலகுருசாமி அவர்கள் முதல்வருக்கு ஒரு வேண்டுகோள் வைத்து ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்துல அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு நிறுவனம் சீர்குலைவுக்கு சற்றும் குறைவானதில்லை, அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய இந்த உயர்கல்வி நிறுவனங்கள் மொத்தமாவே அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. இதனால உயர்மட்டத்துல இதற்கு உறுதியான ஒரு நடவடிக்கை எடுத்தாக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பல அதாவது என்னென்ன பிரச்சனைகள் இன்னைக்கு இருக்கு அப்படிங்கிறது ஒரு பெரிய லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கார். இப்ப கிட்டத்தட்ட ஒரு 14 பல்கலைக்கழகங்கள்ல துணைவேந்தர்கள், பதிவாளர்கள், நிதி அதிகாரிகள் போன்ற பணியிடங்கள் பல ஆண்டுகளாக காலியாகவே இருக்கு. தற்காலிக ஏற்பாடுகளால் எப்படி ஒரு பல்கலைக்கழகத்தை முழுமையாக நிர்வகிக்க முடியும்? அது இல்லாம பல்கலைக்கழகங்கள் இப்ப கடும் நிதி பற்றாக்குறையில் நடந்து கொண்டிருக்கிறது. சரியானபடி ஓய்வூதியம் அதெல்லாம் சரியான நேரத்துல அங்க பணிபுரியக்கூடிய ஆசிரியர்களுக்கு வழங்கப்படுகிறது இல்லை. அதே போல ஆராய்ச்சி உள்கட்டமைப்பும் போதுமானதாக இல்லை, நூலகங்கள் போதுமானதாக இல்லை. இதனால ஒரு சரியான ஒரு ஆராய்ச்சி, ஒரு ஆய்வுங்கிறது இன்னைக்கு வெளிவராத நிலை இருக்கிறது. முன்னாடி தமிழகம் இந்த மாதிரி உயர்கல்வியில தேசிய அளவுல முன்னோடியாக இருந்தது. ஆனா இன்னைக்கு பார்த்தோம்னா தரவரிசைகள்ல அதுக்கு இதுவா இருக்கலாம், அந்த யூஜிசியினுடைய இதற்கு தரவரிசைகளா இருக்கலாம், மற்ற தரவரிசைகளா இருக்கலாம், எதுல பார்த்தாலும் இன்னைக்கு தமிழகம் மிகவும் பின்தங்கி இருக்கிறது. இப்படியே போச்சு அப்படின்னு சொன்னா தமிழகத்தினுடைய எதிர்காலம், இளைஞர்களுடைய எதிர்காலம் என்பது கேள்விக்குறியானதாக ஆகணும். அதனால முதல்வர் இதுல உடனடியாக இதுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். திரு பாலகுருசாமி அவர்கள் தொடர்ந்து இந்த கருத்தை பலகாலமாக வலியுறுத்தி வருகிறார். இதை பத்தி ஏற்கனவே நானும் பல முறை சொல்லியிருக்கேன். ஏன்னா நான் கூட சில யூனிவர்சிட்டிஸுக்கு போகும்போது பிஜி ஸ்டூடெண்ட்ஸுக்கு கூட ஃபண்டமெண்டல் தெரியாமல் இருக்கக்கூடிய இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இது என்ன, இதோட பிரச்சனைங்கக்கூடியது உயர்கல்வியில மட்டும்தான் இருக்கா அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, பள்ளிக்கூட கல்வியிலிருந்தே இந்த சீரழிவு ஆரம்பிக்கிறது. அப்ப நீங்க உயர்கல்வியில வந்ததுக்கு அப்புறம் நம்ம கொஞ்சம் அந்த கல்விக்கு என்ன சப்ஜெக்ட் இருக்கோ அதை சொல்லி கொடுக்கும்போது அதை புரிஞ்சுக்கக்கூடிய கெப்பாசிட்டி கூட அந்த பசங்களுக்கு இருக்கிறது இல்லை. இன்னும் சொல்ல போயாச்சு அப்படின்னு சொன்னான்னா, வாத்தியார்களுக்குள்ள தரமும் அந்த லட்சணத்துல தான் இன்னைக்கு இருக்கு. ஸோ இது என்ன அப்படின்னு சொன்னான்னா, இந்த கட்டமைப்புங்கக்கூடியதுல பேசிக்கா நீங்க தரங்கக்கூடியதை முடிவு பண்ணக்கூடியது அந்த ஃபேக்கல்டிஸ். அவங்களுக்கு இப்ப என்ன நிர்பந்தம் அப்படின்னு சொன்னா, நிறைய பேர் ஃபெயில் ஆயாச்சு அப்படின்னு அவங்களுக்கு கேள்வி கேட்பாங்க. ரெண்டாவது அவங்களுக்கு அழுத்தம், இவ்வளவு பேர் அப்படியும் பாஸ் ஆக்கணும். இப்போ தமிழ்நாட்டில் பாருங்களேன், முதல்வர் எல்லாரும் ரொம்ப அடிக்கடி பெருமையாக சொல்லக்கூடியது என்னன்னா, டிராப் அவுட் ரேட்டு குறைந்த மாநிலம் தமிழ்நாடு. ஆமா. அப்ப டிராப் அவுட் ரேட்டு குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னா எல்லாருக்கும் நாங்கள் கல்வி கொடுக்கிறோம்னு பெருமையா பேத்திக்கிறது. ஏன் டிராப் அவுட் ரேட்டு குறைவா இருக்கு? அவன் அழகுன்னு எழுதுறதுக்கு அக்குன்னு எழுதுனா போதும், இக்குன்னு எழுதினா கூட போகும். முதல்ல ஆ இருக்கு, பின்னாடி கூ இருக்கு, அப்பா அவனுக்கு 2 மார்க் போடு. நீங்க இந்த மாதிரி திருத்த சொல்லியாச்சுன்னா, இப்ப பள்ளிக்கூடத்துக்கு மத்தியானம் சோறு கிடைச்சிடுறது, இப்ப காலம்புற டிஃபனும் போடுறேன்னு சொல்லிவிட்டாங்க. சைல்டு லேபர் 18 வயசுக்கு கீழே வேலைக்கு போனா போலீஸ்காரங்க பிடிச்சி உள்ள வச்சிருவாங்க. அப்போ சாப்பிடுறதுக்கு ஒரு இடம் இருக்கு, இங்க வந்துட்டு போயிடலாம். அவன் படிக்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஏன்னா இப்ப நம்ம டியூஷன் சென்டர்லயே குழந்தைய இப்ப என்ன சொல்லுது நம்மகிட்ட, ஆல்பாஸ் தானே, நீங்க ஏன் நான் படிக்க சொல்றேன்னு கேக்குதா இல்லையா? நம்மளே இங்கேயே கேக்குது மெட்ராஸ். அப்ப இந்த மாதிரியான ஒரு சிஸ்டத்தை கொண்டு இவ கூட இருக்கிற ஜோருன்னு தான் இதை கொண்டு வந்ததும் கூட. சரி, நீங்க ஒட்டுமொத்தமாக நீங்க இந்த என்டையர் சிஸ்டத்தையும் நீங்க ஒழிச்சு புட்டி. அப்போ ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது மேன். அப்ப மேன்க கூடியது முடிஞ்சு போச்சு. திறமையான வாத்தியார் இல்லை. சரி, திறமையான ஆட்கள் இல்லாம இருந்தானா அவங்கள பொறுத்தளவில் என்ன வைப்பாங்க, புதுசா ஒரு சிலபஸை எழுதுறதுனாலோ இதுனாலோ எனக்கு அந்த சப்ஜெக்டுக்கு மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், இந்த சப்ஜெக்ட்ல நான் சாதிக்கணும்னு இருக்கணும். ஸோ நான் சாதிக்கணும்னு நினைச்சேன்னா அதுக்குள்ள கெப்பாசிட்டியை நான் வளர்த்துக்கணும். ஸோ அதுக்குள்ள கெப்பாசிட்டியை வளர்த்துக்கக்கூடிய என்விரான்மெண்ட் இங்க இருக்கா? சரி, அந்த கெப்பாசிட்டியை நான் வளர்த்தாச்சுன்னால் எனக்கு என்ன கிடைக்க போகுதுங்க? அடுத்த கேள்வி வருது இல்ல? நிச்சயமாக. யாரையாவது நான் பார்த்தேன்னா நான் வீசி ஆயிடலாம். இல்லை எனக்கு ப்ராஜெக்ட் ஏதாவது வேணும்னா எனக்கு வேண்டப்பட்ட சில மந்திரிகளோ இல்லைன்னா வேண்டப்பட்ட சில அதிகாரிகளையோ பார்த்தா எனக்கு அதுக்கு காசு வருது. அப்போ
உண்மையான அறிவுக்கு மரியாதை இருக்கிறதா? இல்ல. அப்போ அறிவாளிகளாக இருந்தால் கூட அவங்களுக்கு என்ன தோணும்? என்னத்தை செய்தா என்னையா, எதனால இந்த சம்பளத்தை தான் கொடுக்க போறான், எவன் வேண்டப்பட்டவனோ அவன் தான் மேல வரப்போறான். ஸோ தே லூஸ் இன்ட்ரெஸ்ட். அடுத்தது நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா லேப். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இருந்தாச்சுன்னா தானே இதுல அதாவது ஒரு விஷயம் நீங்க நல்லா பார்க்கணும். முன்னாடி இதே மாதிரி தான் இன்னைக்கும் கவர்மெண்ட் சம்பளத்துல தான் வாத்தியார் இருந்தாங்க. நான் படிச்ச எல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான். நம்ம சரியா பள்ளிக்கூடத்துல ஏதாவது சின்ன தவறு பண்ணாலும் நம்ம அப்பாவோ பெரியப்பாவோ யாராவது போயாச்சுன்னா, உன் பையன்ட்டு இது சரியில்லை, அப்படி அவன் சரியில்லைன்னா அவன் வீட்டுக்கு வர சொல்லு, நான் சொல்லி கொடுக்குறேன். ஒரு வாத்தியார் நம்ம மட்டும் நம்ம கூட எப்படி நம்ம வீட்டுல உள்ள பெரியவங்கள்ட்ட சொன்னாங்களோ இதே மாதிரி நம்ம கூட படிக்கிறவங்களோ ஊர்ல எல்லாரையும் தெரியும். ஊர்ல ஒவ்வொரு வாத்தியாரும் என்ன நினைச்சாங்க அப்படின்னு சொன்னா இதை தன் கடமையாக நினைத்தார்கள், மேன் மேக்கிங். இன்னைக்கு அது இட்ஸ் 9 to 5 ஜாப். அதுலயும் 200 நாள் தான் ஒர்க்கிங். இது இவங்களுக்குன்னா அதுலயும் 180 நாள் தான். ஒரு செமஸ்டருக்கு 90 நாள், 180 நாள். சம்ச்சுவஸ்லி பெய்டு, அதுல பிரச்சனை கிடையாது. இது தவிர ஒரு சில ப்ராஜெக்ட்ஸு வெளியில் கவர்மெண்ட்லேயும் உங்களுக்கு எப்போ ஒரு இன்ஸ்டிடியூஷன் உயிரோட்டம் உள்ளதாக இருக்கும்னா கவர்மெண்ட்லேருந்து இந்த மாதிரி ஆய்வு சம்பந்தமான சில ப்ராஜெக்ட் எல்லாம் கொடுக்கணும். இங்கே தான் டெவலப்மெண்ட்டே கிடையாது நாட்டிலேயே. ஏன்னா நம்ம தான் இலவசம் கொடுக்கறது, அதை கொடுக்கறது, இதை கொடுக்கறது, கவர்மெண்ட் பணம் போயிடும். ஸோ அதனால கவர்மெண்ட் கொஞ்சம் யோசிச்சு கொஞ்சம் புதுமையாக எல்லா ஃபீல்டுலேயும் புதுமைக்கு வாய்ப்பு இருக்குது. விவசாயம்னா அது சம்மந்தமாக நீங்கள் எவ்வளோ டெக்னாலஜியை டெவலப் பண்ணலாம். ரோடு கன்ஸ்ட்ரக்ஷனா, பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனா, அதுக்கு நீங்க யோசிச்சு பண்ணலாம். வாட்டர் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் அதுக்கு நீங்க பண்ணலாம். எவ்வளவோ விஷயங்கள் பண்ணலாம். அப்ப இது பண்றதுக்கு நம்ம பல இன்ஸ்டிடியூஷன்ஸை நம்மால் பயன்படுத்த முடியும். அதுக்கு பணம் இருக்கணும். இங்க பணம் இருக்கு. நாங்க இலவசம் கொடுக்கறதுக்கும் திருடுறதுக்கும் தானே எங்களுக்கு பணம் தேவைப்படுது. ஸோ அப்ப என்ன அப்படின்னு சொன்னா இந்த மாதிரியான பிரெயின்ஸை பயன்படுத்தக்கூடிய எக்கோசிஸ்டத்தை சப்போர்ட் பண்றதுக்கு நீங்க கவர்மெண்ட் கிட்ட அருகதை இல்லை. ஏன்னா இவங்க ப்ரையாரிட்டியே வேற. அப்ப எங்க இருந்த ஸ்காலர் டெவலப் ஆகும்? சரி, அப்படியே ஒருத்தன் யோசிச்சு வச்சிருந்தா கூட அவனுக்கு அதை வெளிக்கொண்டு வருவதற்கு அவென்யூ அங்க இருக்கு. அவனுக்கு எங்க இருந்து என்கரேஜ்மெண்ட் வரும்? இந்த மாதிரி லிமிட்டேஷன் இருக்கிறதுனால உங்களுக்கு மீண்டும் நான் திருப்பி வர்றேன், திருப்பி இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்குள்ள தேவை என்பதே இல்லைங்கிற மாதிரி இன்ஸ்டிடியூஷன் நீங்க நினைக்க தொடங்கிருச்சு. நம்மோட தேவை என்ன வாத்தியார் நினைக்கிற? அப்படி சிலபஸை முடிக்கணும், 50 ப்ராஜெக்டை பண்ணுவான், அந்த ப்ராஜெக்டையும் நம்ம வெளியில அவுட் சோர்ஸ் பண்ணிடணும் துட்டுக்கு. அதை அவனா பண்ணி கொடுத்துருவான், அதை கையில கொடுத்து அந்த முடிச்சுட்டு அந்த வருஷம் முடிஞ்சோன்னா அவனுக்கு ஒரு கையெழுத்தை போட்டு சர்டிஃபிகேட்டை கொடுத்துட்டு அனுப்பிச்சு விட்டுறணும். இன்னைக்கு இட் ஹஸ் பிகம் அ லவ்ஸி ஜாப். அப்போ லைப்ரரியின் தேவை எங்க? படிக்கிற வழக்கமே இல்லையே. கரெக்ட். 12ஆம் கிளாஸ் வரை கைடை வச்சு பள்ளிக்கூடத்துக்கு சொல்லி கொடுத்துடுறிய. திடீர்னு அவனை நீ யோசின்னு நீங்க காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்ல சொன்ன அவன் எங்க போட்டு யோசிப்பேன்? அவனே a+b the whole square is equal to a square plus 2ab plus b square படிச்சான். திடீர்னு நீங்க a square plus b square plus 2ab சார் தப்புமா? இல்லை, இது தானடா, அப்படி மாறி வந்தாலும் ஒண்ணு தானடா. அதெல்லாம் கிடையாது, வெற்றி கைட்ல இப்படித்தான் போட்டிருக்கு, இதுதான் கரெக்டுங்கிறாமே. கான்செப்டே அவனுக்கு புரிய போறது இல்லை. ஸோ இந்த மாதிரியான ஒரு சிஸ்டம் வரும்போது மேல் கல்வியில இந்த மாதிரியான தேவைகள் இருக்குங்கக்கூடியதை உணரக்கூடிய நிலையிலேயே இந்த தமிழ்நாட்டில் அகாடமிஷியன்ஸ் இல்லாத ஒரு துரதிருஷ்டம் ஏற்பட்டு விட்டது. இல்லை, யோசிச்சு பாருங்க, நீங்க கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்படின்னு சொன்னா நீ ஏன் நீட் எழுதுறதுக்கு பயப்படணும்? ஏன் காம்படிட்டிவ் எக்ஸாம்ல யூ கான்ட் ஃபேர்? ரீசன் என்ன? இதை ஒரு அரசாங்கம் சிந்திக்க வேண்டாமா? ஸோ அதனால இது இந்த உயர்கல்வித்துறைங்கிறது இல்லாமல் எல்லா இடத்துலையும் இதுக்கு பிரச்சனை. அடுத்தது நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா பல துணைவேந்தர்கள் இல்லை, வேற ஸ்டாஃப் எல்லாம் ரொம்ப குறைவா இருக்காங்க.
அப்புறம் நிறைய இடத்துல வந்து நீங்கள் இந்த கெஸ்ட் ப்ரொஃபஸர் இவங்களை வச்சு தான் கதையை ஓட்டுறது. ஏன்னா காசு இல்லை. அப்போ இந்த அரசாங்கத்தோட ப்ரையாரிட்டி எஜுகேஷன்ல இருந்தா தானே இங்க இன்வெஸ்ட்மெண்ட் வரும். நான் பட்ஜெட்ல நான் அலோகேட் பண்ணணும். நான் பட்ஜெட்ல அலோகேட் பண்ணும்போது நான் எதுக்கு சரி இதில் அலோகேட் பண்றோம், அலோகேட் பண்ணி அந்த பணத்துல எங்க அதிகம் போகுது? இப்ப தேவையா அந்த நாட்டுல? ஈவேரா கருணாநிதியை பத்தின டிபார்ட்மெண்ட் எல்லாம் தேவையா? தேவையே இல்லை. இந்த ஸ்டடீஸ்னால என்ன பிரயோஜனம் இந்த நாட்டுக்கு? ஈவேரா என்ன சொன்ன, அப்படி குண்டூசி கூட செய்ய தெரியாத நாடு இந்த நாடு அப்படிங்கிற. அப்படி ஆமா, இதுக்கு ஒரு துறை தேவையா? தேவையில்லை. அந்த பணத்தை நீங்க வந்து ஒரு நாளைக்கு ஒரு மேனுஃபேக்சரிங் சப்ஜெக்ட்லயோ இல்லைன்னா மெட்டலர்ஜிலையோ இல்லைன்னா ஏரோஸ்பேஸ்லயோ இல்லைன்னா மெக்கானிக்கல்லையோ அந்த பணத்தை போட்டீங்கன்னா ஏதாவது ஒருத்தன் உருப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. கண்டிப்பா. இந்த நாட்டின் எதிர்காலம் எங்க இருக்கிறதுன்னு கேட்டாங்க கருணாநிதிட்ட. நான் கக்கூசுக்குள்ள போனேன், அங்க வந்து செவத்தில் இந்த நாட்டின் எதிர்காலம் உங்கள் கையில் என்று எழுதி போட்டிருந்ததுங்க கூடியதை சொல்லக்கூடிய கருணாநிதி பேர்ல ஒரு துறை. இப்ப அதுக்கு நீங்க செலவு பண்ணக்கூடிய காசை நீங்க ஏதாவது வந்து பிளான்ட் பயாலஜிக்கோ எதுக்காவது செலவு பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொன்னா வேற ஏதாவது ஒரு நாள் நல்ல விஷயம் நடக்கும். ஸோ இவங்களோட ப்ரையாரிட்டி என்ன அப்படின்னா, குண்டூசி செய்ய தெரியாத நாடு, இந்த நாட்டின் எதிர்காலத்தை பத்தி இப்படி பேசணுமே, இவனுக்கெல்லாம் நீங்க வந்து உயர்கல்வித்துறை பணத்தையும் செலவு பண்றீங்க. அப்புறம் எங்க ப்ரையாரிட்டி ஆஃப் ஸ்பெண்டிங்? அதுக்குள்ளே வருது குறைவு, வருதுலையும் இது இப்படி திரும்பி போயிடுறது. அதுக்கப்புறம் விசி அப்பாயின்மெண்ட், அந்த அப்பாயின்மெண்ட், இதெல்லாம் யாரு கட்சிக்காரன் யாருன்னு பார்த்து தான். இவ நம்ம ஊர்ல எங்கள் ஊரில் எம்எஸ் யூனிவர்சிட்டியில் சபாபதி மோகன் ஒருத்தர் வைஸ் சான்சலராக அறிவிச்சாங்க. அவர் மேடையில் இருந்து அப்போ பேசினார். நீங்கள்லாம் கரைவேட்டி கட்டி கொண்டு இருக்கிறீர்கள், நான் கரைவேட்டி கட்டி கொள்ளாதவன்னு மேடையில் இருந்து அவர் பேசுறாரு. அப்ப நீங்க வந்து இந்த மாதிரி விசி போஸ்டிங் இதெல்லாமே நீங்க வந்து அரசியலுக்காகவும் உங்க கட்சிக்காரன் வாழறதுக்காகவும் பயன்படுத்துறீங்க. அந்த போஸ்டிங்க்கு வாங்க வேண்டியதை வாங்கிடுறிய. அப்புறம் அவன் வாங்க சரி உங்களுக்கு கொடுத்தது அவன் சம்பாதிக்க வேண்டாமா? அப்ப எங்க போட்டு அவன் லேபுக்கும் லைப்ரரிக்கும் போற பைசாவை தானே அவன் திருடியாக வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு வருது. அப்ப நம்ம எதை கவனிக்கணும் அப்படின்னா, இந்த அரசின் ப்ரையாரிட்டி எஜுகேஷனுக்கு இல்லை என்பதை விட, அப்படியே எஜுகேஷனுக்குன்னு கொஞ்சம் பணம் போனால் கூட அதுலயும் திருடக்கூடியதாக இருந்தால் என்ன ஒண்ணு முடியும்? அதனால இது வந்து ஒரு சிங்கிள் ப்ரையாரிட்டி கவர்மெண்ட் நான் சொல்லுவேன். இந்த கவர்மெண்டோட ஒரே ப்ரையாரிட்டி என்னன்னா, இந்த அரசியல்வாதிகள் சம்பாதித்து சுகமாக இருக்க வேண்டும், இவங்களுக்கு சம்பாதிக்கிறதுக்கு உதவி செய்யக்கூடிய அதிகாரிகள் வாழ முடியும். ஸோ அதனால இவங்க சிங்கிள் ப்ரையாரிட்டி வேணா எக்கனாமிக் ப்ரையாரிட்டின்னு சொல்லலாம். இந்த எக்கனாமிக் ப்ரையாரிட்டி அப்படின்னா அது ஸ்டேட்டோட எக்கானமி இல்லை, அதாவது இவர்களும் இவங்களுக்குள்ள திமுக பார்ட்டியோட எக்கானமி. திமுக பார்ட்டின்னு இல்லை, திமுக தலைவர்கள் மற்றும் அவர்களுக்கு உதவும் அதிகாரிகளின் எக்கானமி அப்படிங்க சொல்லலாம். Tara Divine Awards 2025.